என்னையா நடக்குதுங்க? ஐயா வீட்டு வண்டியா? அவ வீட்டு வண்டியவே நிப்பாட்டி செக் பண்ணுவீங்களா? சாரி சார், நீங்க போலாம் சார். அசலூர் ஆளுங்களெல்லாம் டியூட்டில போட்டுறாங்க. தராதரெல்லாம் எல்லா வண்டியும் செக் பண்ண வேண்டியது. யோ வாயா வாயா, யோ விடியா. யோ ஐயா வீட்டு வண்டின்னு சொன்னோன்னே மரியாதையை பார்த்தல. அவங்க டிரைவர்னு வாயை திறந்து சொல்ல வேண்டியதானேயா? திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி திருன்னு முடிச்சுட்டு இருந்தா எப்படி? நாம தான் என் மரியாதையை பயன்படுத்திக்கணும், புரியுதா? ஆளு நெடுன்னு வளர்ந்துருக்கே தவிர பொழைக்க தெரியாத புள்ளையா இருக்கியா? போயா போயா பொழைச்சிட்டு போயா. யோ விடியா. அந்த பந்தல் போட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. ஏய் ராணி, எல்லாத்தையும் எடுத்து கொடு. அங்க எல்லாரும் வெயிட்டிங். எவ்வளவு நேரம் நான் கிண்டிட்டே இருப்பீங்க? சீக்கிரம் போணும்ல. வணக்கம். ஐயா வந்து பார்க்கறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருங்க. கண்டிப்பா ஐயா. நீங்க ஆக வேண்டியது நம்ம டிரைவர் வேற ஏதாவது வேணும்னா என்ன வந்து நீங்கள போங்க. வரங்க. யோ வாயா. உன்னத்தாயா வாயா. என்னங்க? யோ என்னையா நடக்குதுங்க? சின்னதா ஒரு கோடு போட சொன்னா நீ ரோடே போட்ட. பில்டப்லாம் ஜாஸ்தியா இருக்கு. என்னையா சொல்லி வச்சிருக்காங்க கிட்ட? சும்மா லெஃப்ட் ரைட்டு முன்னாடி பின்னாடி தேறிட்ட. போற போக பார்த்தா நீ தான் ஐயா வீட்டு வாரிசுன்னு சொல்லுவ போல இருக்க. சரி சரி, கைய காலாட்டி எல்லாரையும் வேலை வாங்கினா மட்டும் பத்தாது, நம்மளும் கொஞ்சம் வேலை செய்யணும், புரியுதா? கோயிலில் கொடுக்க வேண்டிய சட்டி இது வண்டியில தூக்கி வைக்கணும். ஒரு கை பிடி. யோ என்னையா முடிச்சிட்டு நிக்கிற? வாயா வந்து புடியா. யார சட்டி பிடிக்க சொல்ற? யார் தெரியுமா அவரு? ஏன் ஐயா வீட்டு டிரைவர்னா வேலை செய்ய மாட்டாளோ? டிரைவரா? ஐயாவோட என்னமோ சொன்னியே, திருப்பி சொல்லு. அது ஐயாவோட டிரைவர். நீ எப்படி வேலை வாங்கலாம்? டிரைவரும் கோத்துட்டு நிக்கிறீங்களா? ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது தம்பி. நம்ம ஊர் திருவிழா, நம்ம தான் பாரபட்சம் பார்க்காம எடுத்து செய்யணும், புரியுதா? ஏய் நாங்க தான் பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு வாய் பார்த்து நின்று இருக்க? தூக்கு. நீங்க இருக்கு நான் வேணா. ஏய் என்ன நீ இவரை தொடவே விட மாட்டேங்கிற? இவர் என்ன பெரிய இல்ல இல்ல நானே தூக்கு. ரெண்டு டிரைவரை சேர்த்து தூங்க. பார்த்து கீழே போட போறீங்க. அந்த சட்டியை தூக்கு. இந்த வாளி எடுத்து வை. குட் வெரி குட். ரைட் போலாம். மாறி முத்தனே மற்ற சட்டியெல்லாம் அந்த பசங்களை வச்சு ஏற்றி அனுப்புங்க. வெள்ளாமையில வளராத வெள்ளரிக்கா மாதிரி இருந்துட்டு உங்களை டிரைவர்ன்றா சொடக்கு போட்டு கூப்பிடுறா. நீங்க என்ன பார்த்துக்கிட்டு சும்மாதான். ஐயா இந்த பக்கம் அதேதான் வாங்க.